நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். விஜயலட்சுமி அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்களுக்கு உதவி பண்ண சிவராஜன் இருக்கான்ல, அவன் MBA பாஸ் பண்ணிட்டான்ல. படிப்பு இருந்தா மட்டும் போதாது கஜேந்திரா, அதை யூஸ் பண்ணாதானே பிரயோஜனமா இருக்கும். அவன் பசங்களோட ஊரை சுத்துறத தவிர அவன் மனசுக்குள்ள எந்த ஒரு எண்ணமும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் சிவராஜன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. என் பையன் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தான், நீ என் பையனை விட பெரிய கேடின்னு. என்ன நான் சொல்றது? அம்மா, இவரு கஜேந்திரன். நீங்க இன்ட்ரோ ஆயிட்டீங்களா? ஆமா. மேலங்குளம் கம்பெனியோட பிசினஸ் பார்ட்னர். உண்மையை சொல்லணும்னா நான் சிவனை பார்க்கறதுக்காக வரல, உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். உங்களோட இடத்துல அசோகன்னு ஒருத்தன் தங்கிட்டு இருக்கான்ல. ஆமா. அவன் உங்க மாமா பையன் தானே? ஆமா, ஆனா எங்களுக்குள்ள அந்த அளவுக்கு பழக்கம் இல்ல. என்னோட கம்பெனில ஏதாவது வேலை ஆகணும்னா நான் சில நேரங்கள்ல அவனை வண்டி எடுத்துட்டு வர சொல்லுவேன். அந்த ஒரு பழக்கத்தை வச்சுதான் அந்த குடிசையில நான் தங்கட்டுமான்னு கேட்டான். அதுவும் சும்மா இருக்கிற குடிசை தானே, நானும் அதுக்கு சம்மதிச்சிட்டேன். உங்களோட நல்ல மனச அசோகன் நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். அவன் 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து உங்க இடத்துல தங்க வச்சிருக்கான். உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் ஒன்னும் அப்படி கேள்விப்படலையப்பா. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போன உங்க அப்பாவும் அந்த ஆளோட 2வது பொண்டாட்டி மூலமா பிறந்த 2 பொண்ணுங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க அவங்கள வீட்டுக்குள்ளேயே விடலன்னோ, அசோகம் தான் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கானோ, இப்படி பல கதைகளை நான் கேட்கிறேன். எங்களுக்கு உயிர் கொடுத்தாருங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காகலாம் அவர் அப்பாவை ஏத்துக்க முடியுமா? அப்புறம் எங்கிருந்தோ கூட்டிட்டு வந்த 2 பொண்ணுங்க, இவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள விட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அது நான் சும்மா கேட்டேன் கஜேந்திரா. அது மட்டும் இல்லாம உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. அசோக அவங்கள தங்க வைக்காம இருந்திருந்தா அவங்க இந்த ஊரை விட்டே போயிருப்பாங்க. எங்களை அவமானப்படுத்துறதுக்காக அவன் வேணும்னே பண்ணிட்டு இருக்கான். நீங்க சொன்னீங்கன்னா அவன் கேட்பான். கேட்காம இருக்க முடியாதுல. உங்களோட இடம் தானே அது. அசோகனை நீங்க ஆளை விட்டு அடிச்சுதா நான் கேள்விப்பட்டேனே. அது அவங்கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்கல. இருந்தாலும் அதை பண்ணிருக்க கூடாது. அது அசோகங்கிட்ட எனக்கு எந்த பாசமும் கிடையாது. ஆனா என் இடத்துல வச்சு மட்டும் அவனுக்கு ஏதாவது நடந்திருந்தா நான் எப்படி நிம்மதியா இருந்திருக்க முடியும்? இருந்தாலும் அந்த குடிசையை நானே கலைக்கலான்னு இருக்கேன். அங்க ஒரு ஆயுர்வேத ரிசார்ட்டை வைக்கலான்னு இருக்கேன் சீக்கிரமாவே. இப்ப இந்த பிசினஸ்க்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. உங்க பிளான் நல்லா இருக்கு. வேணும்னா நம்ம இதுல ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாமா? மேலங்குளம் ரெசார்ட்ஸோட பொறுப்பு எங்ககிட்ட இருக்கு. பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வேலைகளை நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நல்ல முடிவு தான் கஜேந்திரா. நானும் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் தான்ப்பா. இதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம அப்புறமா உட்காந்து பேசிக்கலாம், சரிங்களா? ஓ, இது எனக்கு போதும். அப்படின்னா நான் கிளம்பட்டுங்களா? சரி. ஒரு லவ் ஆஃபர் வரணுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் நிஷா. ஒரு ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆள், அப்படிதான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அவன் மேலே எனக்கு ரொம்ப பெரிய அளவில் அஃபர்லாம் இல்லடி. பிடிச்சிருக்கான்னு கேட்டா ஆமா, அவ்வளோதான். ஆனால் அதை சாக்கா வச்சு அப்பாவும் சிவானாவும் அவனை அடிச்சது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த ஆள் இப்போ ஊரை விட்டே ஓடிட்டான் தெரியுமா?
அதுக்காக சன்னியாசி ஆகணுன்ற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. ஆனா அவ்வளவு சீக்கிரம் அதை மறக்கவும் முடியாது. தெரியும். நீ சொல்லு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல. அதான் நான் சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. நீ எதுவும் சொல்லாத சரியா? அஸ்தமிக்க போகுது. அதுக்கு இன்னும் அதிக நேரம் இல்லை. நாம தடுக்கவோ மாத்தவோ முடியுமா என்ன? சின்ன வயசுல எனக்கு இருந்த மிகப்பெரிய சந்தோஷங்கள்ல ஒண்ணுதான் இந்த மாதிரி கடல் கிட்ட சூரியன் அஸ்தமிக்கிறத பார்க்கறது. கடலுக்கும் வானத்துக்கும் தங்க நிறம் இருக்கிறதா அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. வாழ்க்கை ஒரு கடல் மாதிரி ரொம்ப சந்தோஷமா நீண்டுகிட்டே போகும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இப்போ அஸ்தமிக்கிறத பார்க்கும்போது எனக்கு பயம் தோணுது. விரல் விட்டு எண்ணக்கூடிய நிமிஷங்களும் வினாடிகள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கறது கூட இப்ப நேரமே இல்லை. திரும்ப பார்க்கும்போது நான் நிறைய தப்புகளை பண்ணியிருக்கேன். லக்ஷ்மிக்கும் என் பசங்களுக்கும். ஜானகி கூட சந்தோஷமா வாழ என்னால முடியல. மாளிகையில இருந்து அவளை குடிசை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து அவளை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க என்ன அவங்கள கடத்திட்டா போனீங்க? உங்க மேல ஆசைப்பட்டு தானே அவங்க கூட வந்தாங்க. அவ எப்படி வந்திருந்தாலும் கூட வந்த பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறது ஒரு ஆம்பளையோட கடமை. அதை செய்யாதவன் ஒரு புருஷனே கிடையாது. உன்னை என்ன சொல்றது? இந்த பொண்ணுங்களுக்காகவும் நான் எந்த பணத்தையும் சேமிக்கல. ஒரு அப்பாங்கிற முறையில இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தானே இருக்கு. அது எதுக்குமே இப்ப நேரமும் இல்லை. நான் அனுபவிக்கிற இந்த தண்டனை அது நான் எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம பெத்த பசங்களாலேயே அடிச்சு விரட்டப்பட்டதும் எதுக்குமே வழி இல்லாம ஒரு பொணம் மாதிரி அலைஞ்சு தெரியறதும் வேற யாருக்குமே இந்த கதிகேடு வரக்கூடாது. இப்ப அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜெயிக்கணும்னா நிக்காம ஓடணும். எங்கேயாவது உதவி கண்டிப்பா கிடைக்கும். உன்னோட வயசுல எனக்கும் இதை விட தன்னம்பிக்கை அதிகமாவே இருந்துச்சுப்பா. எந்த அளவுக்குன்னா கடல்ல நீந்தி கடந்து நினைக்கிற இடத்துக்கு போகலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு இப்போதான் எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் ஒரு கட்டுமரம் மாதிரி கடல்ல போய் அக்கறையை தொடணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அதுக்கான நேரமும் இல்லை. சரி, நான் போய் தூங்குறேன்ப்பா. நீ பொண்ணுங்களை கூட்டிகிட்டு மெதுவா வந்தா போதும். தனியா போக வேண்டாம், இருங்க நாங்களும் வரோம். வேண்டாம், நான் தானே முதல்ல போக வேண்டியது. அக்கா 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 முத்துமணியா வர? அக்கா என்னாச்சு முத்துமணி? நாங்க இங்க இருக்கோம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் பார்த்தேன். அக்கா நம்ம ஏதாவது விளையாடலாமா? ஐயோ துளசி கீழே விழுந்துருவாமா? இங்க இருக்கிறதே மணல் தான், விழுந்தா என்ன ஆயிர போகுது? சரி, நீ ரொம்ப தூரமா எங்கேயும் போக கூடாது. சரிக்கா, போகல. வாங்கக்கா.
எங்க இருக்க? அவங்க கூட விளையாட போகலையா? உட்காரு. உட்காரு. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துட்டு யாராவது தூண் மாதிரி நிப்பாங்களா? அட உட்காரு. முத்துமணி இங்க பாருங்க. ஓடாத நில்லு. அப்பா என்கிட்ட இன்னைக்கு நிறைய பேசினாரு. உங்களை பத்தின கவலை தான் அவருக்கு நிறைய இருக்கு. அப்பாவுக்கு என்னதான் வியாதி? ட்ரீட்மெண்ட்னால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவர் அடிக்கடி சொல்றதை கேட்கிறேன். அல்சர்னு அப்பா எங்க கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா உண்மை அது இல்லைன்னு அப்பாவுக்கு தெரியும். எனக்கும் தெரியும். லிவர் கேன்சர் கடைசி ஸ்டேஜில் இருக்கு. முதல்ல இதை கண்டுபிடிச்சிருந்தா, சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா அவர் இப்போ சரியா இருப்பாரு. ஆனா துளசியோட பார்வை, அப்பாவோட ஆரோக்கியம், என்னோட படிப்பு எல்லாம் இப்படி ஒன்னொன்னா வீணா போய் உடைஞ்சு போச்சு. நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? +2. அப்புறம் வீட்டில இருந்தே படிச்சு முதல் வருஷம் டிகிரி எழுதிட்டேன். அதையும் முழுசா முடிக்க முடியல. எங்களுக்கு வேண்டாதவங்க, எங்களுக்கு காப்பாற்றணும்னு கை நீட்டினவங்க ஆபத்துல தள்ளி விட்டுட்டாங்க. எங்களை ஒரு நல்ல இடத்துல தங்க வைக்கணும்னு தான் அப்பா இப்படி ஊரா சுத்திட்டு இருக்காரு. ஆனா அது எதுவுமே கிடைக்கல. யாருக்கும் நாங்க வேண்டாதவங்க ஆயிட்டோம். ச்சே, நீ ஏன் இப்படி பேசுற? எல்லா பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கும். எதுக்கு வேண்டாத வார்த்தை? எல்லா பரிகாரங்களும் எங்க கைக்கு வரதுக்கு முன்னாடியே போயிடும். நாம அடிச்சு துரத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்களே அவங்களுக்கு உதவி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு என்னடா மதிப்பு இருக்கு? யாரை பத்தி சொல்றீங்கண்ணா? அச்சு மாமாவா? அச்சு மாமா ஒரு தூதுவன் மட்டும்தான் கஜேந்திரா. வேற யாரு? இங்க பாடுறா, அந்த கிழவனுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் ஹெல்ப் பண்ண இப்போ அம்மாவும் பாட்டியும் ஒன்னா முடிவு எடுத்திருக்காங்க. உண்மையா ராஜானா? நான் என்ன போய் சொல்றேனா? என்கிட்ட ஜெயா தான் சொன்னா. இதுக்கப்புறம் நம்ம பேசாம விட்டோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்க இப்படி கூடி பேசுறதை தவிர வேற ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க ஜெயா. பாட்டி சொல்லிட்டாங்கன்னு, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இங்க இருக்க ஆம்பளைங்க அதை மறந்துடுவாங்க. நாம அவங்களுக்கு கீ கொடுத்துட்டே இருக்கணும் பாமக்கா. அப்பதான் இவங்க வேலையை கரெக்டா பண்ணுவாங்க. என்னங்க, இன்னைக்கு மீன் எதுவும் கிடைக்கல. நைட்டுக்கு சிக்கன் பண்ணிடவா? அம்மா புது கட்டடம் கட்ட போற விஷயம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? கட்டட வேலையா? அவங்க இங்க வந்ததுக்கு புதுசா வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்க அப்பாவுக்கும் அவரோட அந்த 2 பொண்ணுங்களுக்கும் புதுசா வீடு கட்டி தரதான் அம்மாவோட பிளான். உண்மையாவா? பாட்டி அம்மாக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அது முடியுமா முடியாதுன்னு அம்மா சொல்லவே இல்லை. ஆனா ஒருவேளை அம்மா நாளைக்கு ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்கு. கம்பெனியோட சேட் டிஃபன்ல இருந்து அம்மா பணம் எடுக்கலான்னு இருக்காங்க. இப்படியே போனா இது எல்லாமே நம்மளை விட்டு போயிரும் மகியண்ணா. இதை சாக்கா வச்சே நாளைக்கு அந்த பொண்ணுங்க பங்கு கேட்டு வருவாளுங்க. கேட்டா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். முறை தவறி பிறந்த பசங்களுக்கு கூட சொத்துல பங்கு இருக்குன்னு இப்ப இருக்க சட்டம் சொல்லுது. சொத்துல பங்கு கேட்டு இங்க வரட்டும். கோர்ட்டு சட்டம் சொல்லிட்டு வந்தா கொடுக்காம இருக்க முடியாது ராஜு. எங்களுக்கு சொத்தை பங்கு போட்டு கொடுங்கன்னு உங்க அம்மாட்ட தெளிவா சொல்லணும்.
ஆனா அது அவங்க அம்மாவுக்கு முன்னாடி சொல்ல யாருக்கும் தைரியம் இல்ல. டிஃபன் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ம் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு டீ கொண்டு வரட்டுமா? ம்ஹும். ம். ஆமா, என் வீட்டுக்கார் இந்த நேரத்துல டீயா குடிப்பாரு? சொத்து எல்லாமே அம்மா பேர்ல இருக்கிறதுனால மற்றவங்க எல்லாருமே கிளைம் பண்ண முடியும். ஆனா நம்ம பேர்ல இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த சொத்தை பங்கு போடதான் 2 பொண்ணுங்க கூடவே இருக்காங்களே. ஹம், இந்த 2 பொண்ணுங்க தான் அவருக்கு இருக்காங்களா இல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? கூடிய சீக்கிரத்துல சொத்தை பிரிக்கிறத தவிர நமக்கு வேற வழியே இல்லை மகியண்ணா. இந்த விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு ஒருத்தனால தான் முடியும். நாம மாதவன் மாமாவை கூப்பிடலாம். அது நீங்க எப்போ வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நானே வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன். ஏன் வண்டிக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஐயோ அது இல்ல மாதவன் மாமா, நீங்க இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணி கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல. சொந்தக்காரங்களுக்காக நாம கஷ்டப்படாம இருக்க முடியுமா என்ன? நீ என்ன ஆபீஸ் போலியா? போனேன். மதியம் சாப்பாடுக்கு வந்திருக்கேன். வாங்க மாமா, உட்காருங்க. மாமா உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரவா? கூலிங்கா எதுவும் வேண்டாம், ஜீரக தண்ணி போதும். நீங்க யாரும் நீ கம்பெனி போலியா? இல்ல மாமா. அப்படின்னா உங்களோட பொழப்ப பத்தி லட்சுமி சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு போல, அப்படித்தானே ராஜு? அது வந்து ஆபீஸ்க்கு போகணும்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நீங்க இந்த வீட்டுக்கு வரும்போது இங்க யாரும் இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு நான் தான் சொன்னேன். என்ன மகி விஷயம்? முக்கியமான விஷயம் எதுவும் இல்லாம நீங்க என்ன கூப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சாதாரண விஷயங்களுக்காக நாங்க உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். இது பாத்தீங்கன்னா நீங்க இதுல பேசினாதான் அந்த பிரச்சனை முடியும். என்ன ஜித்து, அந்த ராமச்சந்திரனை பத்தியும் அந்த 2 பொண்ணுங்களை பத்தி தான் நீ சொல்லிட்டு இருக்கியா? அவங்கள இந்த ஊரை விட்டு துரத்த உங்களால இன்னும் முடியலையா? நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் மாமா. அந்த வேலை நடக்கணும்னா இதுக்கப்புறம் பெருசா ஏதாவது பண்ணணும். அது நாங்க எல்லாரும் உங்ககிட்ட கேட்டுதான் மாமா பண்ணுவோம். அம்மாவும் பாட்டியும் இப்போ அவங்க மேல இப்போ கொஞ்சம் பாசமாவே இருக்காங்க. அத நீங்க என்னன்னு கேட்டதான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இப்பவே அவங்க ஒளிஞ்சிருந்து சில உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க அதை தானே பண்ணுவாங்க. அனுதாபப்பட்டு நாளைக்கு சொத்துல ஒரு பங்கு அவங்க பேர்ல எழுதி வச்சாங்க அப்படின்னா நாங்க என்னதான் பண்றது மாமா? அது என்ன லட்சுமிக்கு திடீர்னு அப்படி ஒரு முடிவு? அது ஏன்னு எங்களால கேட்டு கூட தெரிஞ்சுக்க முடியல மாமா. அம்மாவோட சுபாவமே அதானே. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி அவங்களுக்கு பழகியே போச்சு. பசங்க தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியணும்ல. பசங்க என்னைக்குமே அம்மா கொடுக்குற சம்பளத்தை வாங்கினா மட்டும் போதுமா என்ன? சொந்தமா ஒரு வாழ்க்கைய வாழணும்னு தானே ஆசைப்படுறோம். தனியா வேலை பார்க்கறதுக்கான தைரியம் அனுபவம் பசங்களுக்கு இருக்குன்னு அம்மாவும் நினைக்கணும்ல. அத நீங்க தானே லட்சுமி கிட்ட பேசி பார்க்கணும். அது எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும்ல மாதவன் மாமா. ஜெனரல் மேனேஜருக்கான போஸ்டிங் இருக்கே தவிர ஒரு சூப்பர்வைசருக்கான வேலையை மட்டும்தான் அம்மா எங்க கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எங்க ஒவ்வொருத்துக்கான பங்கை பிரிச்சு கொடுக்க சொல்லி அம்மா கிட்ட நீங்க தான் கேட்கணும். சொத்து எங்க பேர்ல இருந்தா எங்களுக்கும் பொறுப்பு வரும், நாங்களும் நல்லா வேலை செய்வோம்ல. அப்போ நீங்க சொத்தை பிரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படித்தானே? அது மாமா
உங்களோட அபிப்பிராயத்துல அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஆ, நான் லக்ஷ்மி கிட்ட பேசி பார்க்கறேன். என்ன இருந்தோ லக்ஷ்மி வரட்டும், இல்லைன்னா இப்ப கால் பண்ணவா? ஐயோ வேண்டாம், நீங்க அர்ஜென்ட்டா இப்பவே வீட்டுக்கு போகணுமா மாமா? இல்ல, என்ன இருந்தாலும் இதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு தான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். மாமா, நீ ரூமை க்ளீன் பண்ணிட்டல? பண்ணிட்டேன் மாமா. வாங்க மாமா. சப்பாத்தி சுட்டுட்டீங்களாக்கா? நான் எப்பவாவது ஒரு வாட்டி தான் இந்த வீட்டுக்கு வர்றேன். இவங்களோட ஊரை பத்தியும் வீட்டை பத்தியும் பேசிட்டு இருந்தா டைமே போறது தெரிய மாட்டேங்குது. இருங்க. மாமா, மாதவன் மாமாக்கு சப்பாத்தி கொண்டு வா. ஐயோ, வந்துட்டாங்களா? இவ்வளவு சீக்கிரம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் இதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க சாப்பிட ஆரம்பிக்கட்டும். அது என்ன மகி, எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? அது உங்களுக்காக என்ன போடாம சப்பாத்தி சுட சொல்லி நான் பாமா கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக கூடாதுல்ல. போதும். போதும், நான் நைட்ல கம்மியா தான் சாப்பிடுவேன். ராஜு எங்க போயிட்டா? சரியான சமயத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறான். ரூம்ல தான் இருக்காரு. ஒருவேளை குளிச்சிட்டு இருக்காரு போல. என்னங்க? இதோ வரமா. லக்ஷ்மி, நீ உட்காரு. நீ வந்து பரிமாறுற அளவுக்கு இவங்க என்ன இன்னும் சின்ன குழந்தைகளா என்ன? அவங்களே எடுத்து சாப்பிடட்டும். நீ உட்காரு. பசங்க என்னதான் வளர்ந்துட்டாலும் அவங்க என்னைக்குமே நம்ம குழந்தைங்க தானேண்ணா. நீ இந்த வயசுலயும் குறைஞ்சது 18 மணி நேரம் வேலை செய்யற இல்லையா லட்சுமி? நான் அந்த மாதிரி நேரம் காலெல்லாம் பார்க்கறதே இல்லைன்னு. ஒவ்வொரு நாளும் என்ன வேலை முடியுதுங்கிறது தான் கணக்கு. இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம் இல்ல? வயசாயிட்டே போதுன்றத நினைப்பு இருக்கட்டும். தூக்க முடியாத அளவுக்கு பாரத்தை சுமந்தா திடீர்னு ஒரு நாள் கீழே உழவடிதாயிடும். விழறப்போ விழுகிறேன்னு. ஏன்னா எனக்கு எப்பவுமே சும்மா உட்கார்றது பிடிக்காதுன்னு. நாங்க இதை எப்பவும் சொல்லிட்டு இருக்கோம் மாதவ மாமா. இதுக்கு மேலே அம்மா கஷ்டப்படணும்னு ஏதாவது இருக்கா என்ன? பொறுப்பை எடுத்து வேலை பார்க்கறதுக்கு நாங்க தான் இருக்கோம்ல. முதல்ல நான் உங்ககிட்ட கொடுத்த வேலையை சரியா செஞ்சு முடிங்க. அதிகமான பொறுப்புகளை எப்ப கொடுக்கலான்றத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.